question paper that I had prepared for the upcoming exam. You see the different sort of questions that will be asked during our exams and how we need to write those answers. எப்படி எழுதணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். I'll tell about that particular topic in the beginning. Later, while I discuss questions, I expect answers from you. நான் கேள்விகள் படிப்பேன், அதற்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்பேன், நீங்க பதில் கொடுக்கலாம். ஓகே, let's share the screen. These sort of questions are going to be asked in your exam. உங்களோட பரீட்சையில இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்கப்பட போறது. ரொம்ப எளிமையா இருக்கும். கான்செப்ஷுவலா புரிஞ்சிருக்காங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டடி த பிக்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கேள்விக்கு பக்கத்துல படமானது கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த படத்துல இருக்கிறது தான் பதிலா இருக்கும். அந்த படத்துல இருக்கக்கூடிய பதில எழுத்துக்களா நம்ம சரியான ஸ்பெல்லிங்கோட எழுதணும். ஐ லைக் த டேஷ் யூ ஆர் வேரிங். எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அணிஞ்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன படம் கொடுக்கப்பட்டிருக்கு? நீ அணிஞ்சிட்டு இருக்கிற கை கடிகாரம் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வரும்? ஐ லைக் தி டேஷ் யூ ஆர் வேரிங். மணிக்கட்டு, தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மணிக்கட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன? Come on, students, please try to answer. What is the image that has been shown on the screen? அந்த வாக்கியத்து பக்கத்துல என்ன படமானது கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் பதில். Okay, I'll start giving answers on behalf of you so that upcoming questions you may answer. You will answer. I like the watch. WATCH, watch. மணிக்கட்டு. I like the watch you are wearing. நீ அணிஞ்சிருக்கிற மணிக்கட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. The dash in the park are beautiful. இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய இந்த பூக்களுடைய பேர் என்ன? Which flower is this? I like the watch you are wearing. The sunflowers in the park are beautiful. சூரியகாந்தி பூக்கள். Sunflowers, நிறைய பூக்கள் இருக்கு, அதனால plural form. Sunflowers in the park are beautiful. That dash looks unique. அந்த வீடு ரொம்ப தனித்துவமானதா இருக்கு. யூனிக்னா என்ன? தனித்துவமானது. இப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும், அந்த திறமை வேற யாருக்கும் இருக்காது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நீங்க தான் ரொம்ப அழகா வரைகிற நபரா இருப்பீங்க. ஸோ யோர் டேலண்ட் இஸ் யூனிக். உங்களுடைய திறமை தனித்துவமானதா இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல அந்த வீடு தனித்துவமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குங்கிறத சொல்ல வராங்க. வித்தியாசமா இருக்கு, பார்க்காத ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு வீடா இருக்கு, அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம். That house looks unique. What happened to sentence? Please try to answer. The dash are looking very naughty. இந்த நாய்க்குட்டிகள்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப குறும்புத்தனமா இருக்கு. நாட்டினா குறும்புத்தனமானவை. The dash are looking very naughty. Dogs ன்னு சொல்லுவோமா நாய்க்குட்டிகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? What is the young ones of dogs called as?
is called as puppies. Puppies are looking very naughty. My favorite hobby is reading dash. எனக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு என்னன்னா புத்தகங்கள் படிப்பது. is reading books. ஒரு புத்தகம்னா எப்படி மேம் இந்த சென்டென்ஸ் எழுதி இருந்திருக்கும்? ஒரே ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு புத்தகத்தை படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோமே, அப்ப எப்படி தெரியுமா இருந்திருக்கும் அந்த சென்டென்ஸ்? மை ஃபேவரட் ஹாபி இஸ் ரீடிங் அ புக். ஐ லைக் ரீடிங் அ புக் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு புத்தகத்தை படிக்க பிடிக்கும் அப்படிங்கிற அர்த்தம். எனக்கு பொதுவாவே என்னுடைய பொழுதுபோக்கு என்னன்னா புத்தகங்களை படிப்பது. அதனால பன்மை வார்த்தையா தான் நம்ம இங்க எழுதணும். மை ஃபேவரட் ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். It's a very easy question. You can very easily score 5 marks. ஏன்னா படத்துல கொடுத்திருக்கிறது தான் நீங்க எழுத்துக்களா ஒரு வார்த்தையா எழுத போறீங்க. சோ ரொம்ப சுலபமானது தான். We move on to next question. Write the plural form of noun. கொடுக்கப்பட்ட பெயர் சொல்லின் வார்த்தைகளுக்கு பன்மை வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். We need to identify the form of questions. Bird, birds. Deer, what do you call? Call it as deer or you call it as deers? There are certain words in English wherein the word remains the same. பன்மை வார்த்தையை பார்க்கறதையுமே அதே வார்த்தையாக தான் பயன்படுத்தப்படுது. We don't add s over here. Plural form of deer is deer. What is the plural form of mango? மாம்பழத்தினுடைய பன்மை வார்த்தை என்ன? மாம்பழங்கள். மான்கள் நம்ம தமிழ்ல சொல்றோம். ஆனா ஆங்கிலத்துல வரும் பொழுது அதற்கான பன்மை வார்த்தையுமே, அதாவது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி நவுன்மே டியரா தான் ரீட்டைன் ஆகுது. டியர்ஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். ஈவன் ஃபார் ஃபர்னிச்சர் இட் இஸ் லைக் தட். ஃபர்னிச்சர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஃபர்னிச்சர்னா ரீட்டைன் ஆயிடும். ஓகே. Hope this would be little more legible. இன்னும் எழுத்துக்கள் தெரியற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I'll write a little more bigger. Dear, dear. DEER. அன்புக்குரிய அப்படின்னா அது ஒரு டியர் இருக்கு. DEAR. அது டியர் சார் ஆர் மேடம். நம்ம ஒரு கடிதம் எழுதுவோம் இல்லையா? when we write a letter, how we give a salutation, dear sir or madam அப்படின்னு சொல்லுவோம். அது அன்புக்குரிய, என் அன்பான. DEAR. இது மான். DEER. மாம்பழங்கள் ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்? மேங்கோஸ். GOES. MANGOES. மாம்பழங்கள். சோ பன்மை வார்த்தைகள்ல பொதுவாக என்ன ஆகும்னா வார்த்தை இறுதியில எஸ் ஆனது சேர்க்கப்பட்டிருக்கலாம். புக், புக்ஸ் அப்படின்னு வரும். மோஸ்ட்லி ஒரு வவலோட முடிகிற வார்த்தைகள்ல இஎஸ்ங்க எழுத்துக்களானது ப்ளூரல் ஃபார்முக்கு சேர்க்கப்படும். ஒரு கான்சனன்ட் எழுத்தோட இருக்கு. போன வாரம் நீங்க சோனி மேமோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் வவல்ஸ், ஃபோனிக்ஸ், கான்சனன்ஸ் இந்த எழுத்துக்கள்லாம் மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப என்ன சொல்லி இருந்திருப்பாங்க? கான்சனன்ட் எழுத்துக்கள்லாம் இந்த AEIOU தவிர இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்களை நம்ம கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்றோமா? ஸோ அப்ப என்ன ஆகும்? For certain words wherein if at all it is ending with the letter, consonant letter, it ends with S to make it a plural form. Man, men. இப்போ womenனா women, child, children, குழந்தைகள். For certain words there are certain rules and regulations to make it a plural form. எல்லாத்துக்குமே இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும்னா கிடையாது. ஓகே. ஆக்ஸ், ஆக்சன். ஆக்சனுடைய plural form oxen. OXEN.
I have carefully chosen questions based on previous year question papers. போன வருடங்கள் கடந்த 2-3 வருடங்களாக கேட்கப்பட்ட கேள்விகள்ல இருந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேள்விகள்லாம். So it is based on past question papers. Deer, mangoes, men, children, oxen. You may make note of these answers. I will just wait for a minute. We'll move on to next set of questions. I hope you have written these answers. Compound nouns, அதாவது 2 தனிப்பட்ட பெயர் சொல்கள் அதை தனி வார்த்தையாக படிக்கும் பொழுது வெவ்வேறு அர்த்தத்தை தெரிவிக்கிறது. இதே ஒரே வார்த்தையாக if you are just making it as one word, it is giving a different meaning. For example, rainbow, வானவில், rain plus bow. Rain na என்ன மழை, bow na we can call it as a picture of band which a child is wearing, or I'll draw it on the board so that you'll be able to identify. படமா வரைஞ்சு காமிக்கிறேன், அதை வந்து சுலபமா புரிஞ்சுக்க முடியும் 2 தனி வார்த்தைகள்லாம் எப்படி மேம் சொல்ல வரீங்கன்னு. Rain plus, this is a book. If at all you're having a look at shirts, சட்டைகள்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பூ ஆனது நடுவுல போடப்பட்டிருக்கு. இல்லாட்டி இந்த குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைலாம் தலையில ஹேர் பேண்ட் அணிவாங்க, அது மேல இந்த மாதிரி ஒரு பூ போடப்பட்டிருக்கு. Rain plus bow. So altogether it forms a new word, rainbow. இங்க நான் வரைஞ்சிருக்கிறது முதல் பிக்சர் என்ன, யாருக்காவது கெஸ் பண்ண முடியுமா? இந்த முதல் பிக்சர் என்ன? இது ஒரு மணிக்கட்டு மாதிரி இருக்கா? இது வந்து ஒரு நபர், ஒரு ஆண். இது நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்ச், மேன். சோ 2 தனி பெயர் சொல்கள்.
ஓகே. ஆனால் இரண்டையும் நான் ஒன்று சேர்க்கும் பொழுது ஒரு புதிதான வார்த்தை உருவாகுகிறது. ஆனால் ஒரு வேற அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தை, முழுமையான வேற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவும் அது மாறுகிறது. வாட்ச்மேன், இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வெளியில நிக்கிறாங்க பாத்துப்பாங்க இல்லையா, கேட்டுக்கிட்ட வாட்ச்மேன் இந்த அபார்ட்மெண்ட் வெளியில எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க யாராவது இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள வராங்களான்னு. ஸோ தட் பர்சன் இஸ் கால்ட் அஸ் வாட்ச்மேன். இப்ப நம்ம தனித்தனியா பிரிச்சு எழுதுற போது இது வந்து ஒரு மணிக்கட்டு, இது வந்து ஒரு நபர். வாட்ச் பிளஸ் மேன், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஒரே வார்த்தையா எழுதுற பொழுது இத காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்றேன். இட் கிவ்ஸ் ஆல் டுகெதர் அ டிஃப்ரெண்ட் மீனிங், பட் தே ஆர் டூ டிஃப்ரெண்ட் நவுன்ஸ். வாட்ச் மேன், இட்ஸ் அ திங், இட் இஸ் அ பர்சன். நவுன்ல என்னெல்லாம் வரும்? பர்சன், பிளேஸ், அனிமல், திங், இந்த நாளும் வரும் இல்லையா? சோ இரண்டு தனி பெயர் சொல்கள் ஒன்றாக இணையும் பொழுது முற்றிலுமாக வேற அர்த்தத்தை தெரிவிக்கிறது. தனியாக படித்து பார்க்கும் பொழுது வேற அர்த்தத்தையும், சேர்த்து எழுதும் பொழுதும் முற்றிலும் முழுமையான சாரி புது அர்த்தத்துடன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அது மாறுகிறது. வாட்ச்மேன், ரெயின்போ, போலீஸ்மேன், மேட்ச் பாக்ஸ், டீ பாட், tea plus pot, teapot. Like these, certain words have been given two separate. இப்ப A காலம்ல சில வார்த்தைகளும் B காலம்ல சில வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அப்ராப்ரியேட்டா மேட்ச் பண்ணணும். அது மேட்ச் பண்றதால அர்த்தமாக தெரிவிக்கக்கூடிய it has to form a meaningful compound noun. ஓகே, ரெண்டு வார்த்தைகள் தானே, எந்த வார்த்தையை சேர்த்தா என்ன மேம் அப்படின்னு பண்ணக்கூடாது. Two words which we are joining should give a totally a different meaning and that word should be there. நம்ம தானே ஃபார்ம் பண்றோம், ஜாயின் பண்றோம், இது ஒரு புது வார்த்தை அப்படின்லாம் பண்ணக்கூடாது. சரியா? T, you need to match. டீ பாட், முதல் கேள்விக்கான பதில் அவங்களே கொடுத்திருக்காங்க. மீதமுள்ள 5 கேள்விகளுக்கு நம்ம சரியான காம்பவுண்ட் நவுன் ஃபார்ம் பண்ணணும். டீ பாட் ஆர் டீ பாட், ஹவு இல்ல டீ பாட் லுக். இந்த ஹோட்டல் எல்லாம் போனா டீ ஒரு பெரிய பாட்ல ஊத்தி வச்சிருப்பாங்க. we need to pour into our tumblers, right? Match bag, match cream, match conditioner, match shelf, which will make a meaningful word. இரண்டு தனி பெயர் சொற்கள். அது ரெண்டுத்தையும் இணைக்கும் பொழுது புது அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வேற ஒரு வார்த்தையாக உருவாகுகிறது. அதை நாம் காம்பவுண்ட் நவுன் என்று சொல்கிறோம். ஹேண்ட் டேஷ், புக், புக் பேக், புக் பாக்ஸ், புக் கண்டிஷனர். எந்த வார்த்தையை நம்ம வந்து சேர்க்கலாம்? which word can we match over here? think. இப்ப இந்த பாட்டுங்கிற வார்த்தை கிடையாது, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி சோசன், ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆப்ஷன் முடிஞ்சது. This answer you can't choose. மீதமுள்ள 5 ஆப்ஷன்கள்ல இருந்தா நம்ம ப்ராப்பரா காம்பவுண்ட் வேர்டை ஃபார்முலேட் பண்ணணும். தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸ், உங்களால பண்ண முடியுமா? Can we make it as a compound noun? Match box, handbag, புக் ஷெல்ஃப், புத்தகங்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு அறை. புக் ஷெல்ஃப். ஏர் கண்டிஷனர், ஏர் கண்டிஷனர்னா என்ன? ஏசி, அதோடைய விரிவாக்கம் தான் ஏர் கண்டிஷனர். ஏர் கண்டிஷனர்.
ஐஸ்கிரீம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமே, அதுவும் இப்ப கோடை நாள் வேற, அடிக்கடி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இல்லையா? ஐஸ்கிரீம். டீபாட், மேட்ச் பாக்ஸ், ஹேண்ட்பேக், புக் ஷெல்ஃப், ஏர் கண்டிஷனர், ஐஸ்கிரீம். பேக், ஷெல்ஃப், ஐஸ்கிரீம். These are the set of compound nouns that we are able to form with these given words. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள், அதாவது ஏ காலம்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பி காலமுடன் இருக்கக்கூடிய வார்த்தைகளோட இணைக்கிறோம். அதை இணைக்கிறதுனால முழுமையான வேற அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உருவாருது. உருவார வார்த்தை ஒரு முழுமையான அர்த்தத்தையும் தெரிவிக்குது. சும்மா நான் மேட்ச் பண்றேன்னா கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா மீனிங்ஃபுல் வேர்டாவும் ஆகணும். ஓகே. We'll play a small game on this compound nouns so that with the help of pictures, you will be able to understand even much better. We'll play a small game in word wall, then we'll move on to next question for upper stroke. Okay. In a minute, I'll share the screen. The compound nouns நம்ம பார்த்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நவுன் இன்னொரு நவுன் எல்லா இடத்தையுமே அந்த எக்ஸாம்பிள் மாதிரி இருக்காது. ஒரு நவுனும் ஒரு வேர்பும், நவுனும் அட்ஜெக்டிவும் அந்த மாதிரி காம்பினேஷன்ல கூட இருக்கலாம். ஆனா நமக்கு கொடுக்கப்படுறது ரெண்டு தனிப்பட்ட பெயர் சொற்கள். அதை நாம் இணைக்கின்றோம். இணைக்கும் பொழுது முற்றிலுமாக வேற அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அது உருவாகிறது. செல், கிளாஸஸ், கீ, ஹோல், லைட்ஸ், ஏர், பிரஷ், சன், போல், டிராபிக். with which of the word will you match? எந்த வேர்டோட நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா புது வார்த்தையை உருவாக்க முடியும். அதுவும் மீனிங்ஃபுல் வேர்டா அது இருக்கணும். செல் ஒரு வார்த்தை, ஒரு நவுன். போனுங்கிறது இன்னொரு வார்த்தை. இதை இணைக்க முடியுமா? செல்போன் present moving. Key, hole. Keyhole. Sun, glasses. Traffic, lights.
நம்ம வீதிகள்ல பாக்குறோம். ஹேர் பிரஷ், hair plus brush, hair brush. So these are the answers. Cell phone, keyhole, இந்த சாவி போடுற இடத்த அந்த ஸ்பேஸை தான் வந்து கீ ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். சன் கிளாஸஸ், வெளியில வெளிச்சத்துல நம்ம கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்காக போட்டுக்கிறது. டிராபிக் லைட்ஸ், ஏர் பிரஷ். So these are few more examples that I have shown you for you to understand compound nouns much better. Compound noun என்ன அப்படிங்கறத இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்காக படத்தோட இருக்கு இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்குமே இதை காமிச்சேன். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போலாம். I couldn't put it in proper place, but the answer which I shared to you was right. Okay. Do not, sorry, question படிக்கல. Rewrite the following sentence words using apostrophes. One is done for you. Rewrite the following using apostrophes. One is done for you. Apostrophe na எப்படி இருக்கும் அதோடைய symbol? I have already explained to you. Apostrophes will look like this. I'll show it on the board so that it is easy for you to identify. When we are writing plural form of certain words, we use this apostrophe. Contracted words, சுருக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்ம உபயோகிப்போம், பயன்படுத்துவோம். Could not, பண்ண முடியல. I could not catch the bus. என்னால பஸ் பிடிக்க முடியல. I could not. Could not என்னுடைய ஷார்ட் ஃபார்ம், அதாவது கான்ட்ராக்டட் வேர்ட். couldn't எப்படி சொன்னோம்? couldn't. அப்ப என்ன ஆகும்? COULD N apostrophe. இதுதான் apostrophe. எண்ணுக்கு மேல்புறமா இப்படி ஒரு சிம்பிள். அப்புறம் டி, இந்த could not NOT எழுதினோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் இங்க இப்படி சுருக்கப்பட்டு எழுதியிருக்கு. couldn't. ஓ, இந்த வார்த்தையை நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். would not, பண்ண மாட்டாங்க. wouldn't, என்ன சொல்லுவோம்? wouldn't, WOULDN apostrophe T, wouldn't, wouldn't. could not உச்சரிக்கிறோம் இந்த வார்த்தையை. இந்த வார்த்தையை வந்து would not உச்சரிக்கிறோம். we will, நாங்க, we will come to your house, நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம். we'll come to your house. எப்படி சொல்றோம்? we'll come to your house. we will come to your house. நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருவோம். we'll come to your house. அது ஏன் அப்படி சொல்றோம்னா, to reduce one word, or you can contract these two words. எல்லா வார்த்தையும் இப்படி கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. only such kind of words can be contracted. wheel, WE apostrophe LL. இங்க போடக்கூடாது, இங்க போட்டா கமாவா ஆயிடும். அதுல எழுத்தினுடைய மேல் பகுதியில வலது பக்கத்துல இப்படி போடணும். கமாவை இங்க போட்டு மேல போடணும். ஓகேயா? வீல், வீல் கம் டு, நாங்க உங்க வீட்டுக்கு கட்டாயம் வரும். they will, அவர்கள் கண்டிப்பாக பயிற்சி எடுப்பார்கள். they will definitely practice. they will definitely practice for the exams. they'll, என்ன சொல்லணும்? they'll, THEY apostrophe LL. பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன வார்த்தை ஆங்கிலத்துல? must not, பண்ணக்கூடாது. we mustn't
tell lies. We must not tell lies. We mustn't. We mustn't tell lies. These are some of the words where the words have been contracted. அதாவது சுருக்கப்பட்டிருக்கு. அர்த்தம் ஒரே அர்த்தம் தான். ஆனா எழுதுற விதம் வந்து மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? அதுக்காக தான் இந்த இடத்துல கொஸ்டின் என்ன இருக்கு? யூசிங் அப்போஸ்ட்ரோஃப் ப்ளீஸ் ரீரைட் தீஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. You see the questions that I have asked. Do not, don't tell lies. தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க. Please don't tell lies. தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க. Do not உடைய contracted form. Don't. Don't write on the wall. செவுத்து மேல எழுதாதீங்க. இப்ப நான் இந்த வார்த்தையை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். தே பிளஸ் வில், தே வில். அவர்கள் கட்டாயமாக ஒரு வேலையை செய்வார்கள். அவங்க கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. they will come to our house. they'll என்ன சொல்லணும்? they'll. THEY apostrophe LL. இந்த WIங்கிற எழுத்துக்கள் மட்டும் நீக்கப்படுறது. யூ ஆர் வெல்கம். நீ கட்டாயமா வரலாம் என் வீட்டுக்கு. யூ ஆர் வெல்கம். நீ எப்படாலும் வரலாம். YOU apostrophe RE. YOU apostrophe RE. I am happy. நான் சந்தோஷமா இருக்கேன். I am happy. I am happy. எப்படி இருக்கு ரெண்டுத்துக்கும் சொல்ற விதம்? வித்தியாசமா தானே இருக்கு. I am happy. I am happy. I'm happy. Wouldn't. Would not உடைய சுருக்கப்பட்ட வார்த்தை wouldn't. I just wrote it as a sentence over here. You are welcome. நீங்க இதை எழுதிக்கணுங்கிறது கிடையாது. I am. Wouldn't. WOULD apostrophe NT. Wouldn't. Could not. அதே மாதிரி wouldn't மாதிரியே தான் இங்க எழுதணும். Couldn't. COULD apostrophe NT. Did not. Didn't. Did not. Didn't. She did not bring her lunch. She didn't bring her lunch. She didn't bring her lunch. She will come to our school tomorrow. She will come to school tomorrow. அவ நாளைக்கு ஸ்கூலுக்கு கட்டாயமா வருவா. She'll come to school tomorrow. She'll. I would. I'd. I would like to have some coffee. நான் கொஞ்சம் காஃபி குடிக்க விருப்பப்படுறேன். அப்ப என்ன ஆகும்? I'd like to have some coffee. I apostrophe D. They are. They are my friends. அவர்கள் என்னுடைய நண்பர்கள். They are. They are. They are my friends. THEY apostrophe RE. Hope you wrote these answers. Contracted form தான் இந்த கொஸ்டினா கேட்கப்பட்டிருக்கு.
அப்போஸ்ட்ரோஃப உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. I hope you wrote these answers. We'll move on to the next question, next set of questions. We need to write correct form of pronoun. This is dash school. This is our school. This is we school சொல்ல மாட்டோம். இது எங்களுடைய பள்ளிக்கூடம். எங்களுடைய we are studying in the school. ஏன் மேம் சொல்லக்கூடாது? நாங்கள் இந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த விங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் நவுன் ப்ரோனோனா தான் உபயோகிப்போம். ஓகே, விங்கிற வார்த்தை இந்த ப்ரோனோன் சப்ஜெக்ட்னுடைய இடத்துல தான் பயன்படுத்தப்படும். அதுவே நம்ம மாத்தி எழுதணும், அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதிபெயர் சொல்லா உபயோகிக்கணும் இந்த வாக்கியத்துலன்னா என்ன வார்த்தைய மாத்தி எழுதணும்? ஆர், this is our school. இது எங்களுடைய பள்ளிக்கூடம். they sold dash old bike. அவங்க அவங்களுடைய பழைய பைக்கை வித்தாங்க. they sold. அவர்கள் அவர்களுடைய வண்டியை விற்றனர். they sold their. அவர்களுடைய என்ன சொல்லணும்? அவர்களுடைய வண்டியை, பழைய வண்டியை விற்றார்கள். this is me purse. இது என்னுடைய பர்ஸ். this is my purse. இது என்னுடைய பர்ஸ். he invited dash friends for his party. அவன் தன்னுடைய நண்பர்களை பார்ட்டிக்கு அழைத்தான். அவனுடைய நண்பர்களை he invited his friends for the party. these books belong to dash. these books belong to she. இந்த புத்தகங்கள் எல்லாம் அவளுடையது. she அப்படிங்கிற வார்த்தை ப்ரோனவுன் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல யாருடையது அப்படின்னு நம்ம எழுதணும். அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா நம்ம என்ன பயன்படுத்தணும்? இந்த செயலானது யாரை போய் அடைகிறதோ அது ஒருவேளை அடையக்கூடிய நபர் ஒரு பிரதிபெயர் சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்றால் she என்ற வார்த்தைக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம் பிரதிபெயர் சொல்லாக? these books belong to her. இந்த புத்தகங்கள் எல்லாம் அவளுடையது, அவளுக்கு சொந்தமானது. that dress is not me, it is you. இந்த துணிமணி என்னோடது கிடையாது, அது உன்னோடது. this dress is not mine, என்னுடையது. இந்த dress வந்து என்னோடது கிடையாது, it is yours, அது உன்னுடையது. yours. it is youன்னு சொல்ல மாட்டோம், உன்னோடதுங்கிற பொழுது yours அப்படின்னு தான் சொல்லுவோம். she looked after dash parents until dash death. அவள் தன்னுடைய பெற்றோர்களை அவளுடைய பெற்றோர்களின் இறப்பு வரைக்கும் பார்த்து கொண்டாள். she looked after her parents. தன்னுடைய அம்மா அப்பாவை, அவளுடைய அம்மா அப்பாவை until their death. அவர்களுடைய இறப்புக்கு வரைக்கும் பார்த்து கொண்டார். this cat is not dash, it belongs to dash. இந்த பூனை என்னோடது கிடையாது. this cat is not mine,
என்னோடது கிடையாது. This cat is not mine. MINE. என்னோடது உரிமையா சொல்றோம். பொசசிவ் ப்ரோனவுன். ஓகேயா? அது அவங்களோடது. It belongs to them. It belongs to them. It belongs to theirs. அப்படின்னு ஏன் மேம் சொல்லக்கூடாது? அவங்களோடது. It belongs to them. Suitable pronoun we need to choose. It is theirs அப்படின்னு சொல்லலாம். It belongs to theirs நம்ம சொல்ல மாட்டோம். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஒண்ணு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோனவுன் நம்ம சூஸ் பண்ணணும். It belongs to them. இது அவங்களுக்கு சொந்தமானது. சூட்டபிள் ப்ரோனவுனை வச்சு எப்படி நம்ம பதில் எழுதணும், எப்படி புரிஞ்சுட்டோங்கிறத பார்த்தோம் இல்லையா? So in our session today, we saw plural form of nouns. How do we need to answer plural form of nouns, compound nouns, contracted words by using apostrophe, then suitable pronoun. All these sort of questions we have seen. So any doubts to anyone, you may please ask me. In today's session, any doubts in any of the questions that I have asked and discussed, please ask me. ஏதாவது புரியலன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டதுன்னு. Okay. Right. Thinking that everyone have understood and session was helpful, I'll end my session here. We will again meet in next class. All the best for your upcoming exams. Prepare well. நன்றி, வணக்கம்.